வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ. ஹாய் பிரியா. ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணியாச்சு. நிறைய மிஸ் பண்ணிட்டோம் நடுவுல. புரியல, திரும்ப வாங்க. என்னது என்ன புரியல? மிஸ் பண்ணீங்க? நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ரெண்டு பேர் இஷ்ட சௌரியத்துக்கு வீட்டுல என்ன வேணா பண்ணுவாங்க. மத்த 12 முட்டாளுங்க அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுல 2 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. மிச்ச 10 பேர் வந்துட்டு பேனும் உட்காந்துருப்பாங்க. இதான் நடக்குது. இதுல என்னத்த மிஸ் ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீக்கிறத மிஸ் பண்ணிட்டேன். எபிசோட் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம், இல்ல எபிசோட பார்த்தேன் பட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். நிறுத்திக்கங்க, அதுக்கு மேல வேண்டாம். சரி, ஓகே. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் ஏதாவது வந்து கேட்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து நடக்கல. ஏன்னா அட்லீஸ்ட் இன்னைக்காவது நீங்க சொன்ன உடனே என்ன அப்ப இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு சொல்ல வராங்களா, எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா சொல்லுங்க, வரேன் என்ன வரேன், நீங்களே புடிச்சிட்டீங்க. ஓகே, சொல்லுங்க. அதான் ரொம்ப நாளாவே பார்வதி அண்ட் கமருதீனை பத்தி தான் நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எப்படா இது 2 பேத்துல ஒருத்தருக்காச்சும் ரெட் கார்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைய வரைக்கும் இல்ல, கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. என்னோட செல்ல குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்கார வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அமித் தேவையில்லாம வந்து திட்டி என்னென்னமோ நடக்குது. என்னதான் நடக்குது? அங்கதான் நீங்க வந்து ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க. எல்லாத்தையும் கரெக்டா பிடிச்ச பிரியாவோ பாலாவோ இங்க நம்ம சொதப்போம் அப்படின்னா, இந்த இதுக்கு பிரச்சனைக்கு காரணமே இப்ப கூட வந்து இவங்கள 2 பேரை திட்டாம ரொம்ப அது எல்லாத்தையுமே அது ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பார்த்தோம். சாண்ட்ராவை திட்டாம திவ்யாவை திட்டாம சாண்ட்ராவை திட்டாம திவ்யாவை திட்டுறது. இந்த மாதிரி அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மத்தவனுங்க இந்த வீட்டுல இருக்கிறானுங்க பாரு, சபரி, கனி, எஃப்ஜே, இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த வீட்டுல உருப்படியா இருந்திருந்தா, அமித்து இவங்கெல்லாம் உருப்படியா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னா இவங்க யாரும் ஒழுங்கா விளையாடாதனால, தப்போ சரியோ கண்டென்ட் கொடுக்குற ப்ரோமோக்காவது அட்லீஸ்ட் இதையாவது பண்ற இந்த மாதிரி தற்குறிங்களை, பைத்தியங்களை, முட்டாளுங்களை, திமிரு பிடிச்ச வாயதான் வந்துட போகுது. இந்த ஜென்மங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்து அட்லீஸ்ட் வண்டியாவது ஓட்ட முடியுது. இவங்களையும் நம்ம அடிச்சு துரத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரியா சொல்றதை கேட்டுட்டு கரெக்ட் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். ரெட் கார்டுங்கிறது வந்து வெறும் ரூல்ஸை மதிக்காதவங்களுக்கு மட்டுமா? ரெட் கார்டுங்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ள எவனையா ஒருத்தன் அடிச்சா உதச்சா, ஒரு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு த்ரெட் ஆகுற ஒருத்தனை, வயலன்ஸ்ல ஈடுபடுறவன, அவனை மட்டும் தான் நம்ம ரெட் கார்டு கொடுக்கணுமா என்ன? ரூல்ஸை மதிக்காம, பிக் பாஸே மதிக்காம திமிருக்குன்னு பண்றவங்க கூட ஒரு ரெட் கார்டு கொடுக்கலான்னு உங்க பேச்சை கேட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா, உள்ள கண்டென்ட் யாரு கொடுக்குறது? ஹாட் ஸ்டார்ல வந்து டிஜிட்டல் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பையனை அப்படின்லாம் பாக்குறாங்க. அவர் வந்து இப்படி ஆர்ம்ஸ் இப்படி தூக்குவாராம், இவங்க அப்படியே செஸ்ட பார்ப்பாங்களாம், இப்படி பார்ப்பாங்களாம், அப்படி பார்ப்பாங்களாம். ஆனா அதை யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்துட்டு நீ லவ் பண்ணி தான் கண்டென்ட் பண்ற. வாட்? என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்னமோ பண்றேன், அத பத்தி பேச நீங்க யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் என்னமோ பண்றேன் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்துட்டு கதவு ஒரு 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 இதுக்காக வந்து அது வந்து ஒரு டாஸ்க்குக்காக ஒரு ஏரியாவை திறந்து விட்டு டாஸ்க் நடத்தினா, அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னா, இவங்க மட்டும் உள்ளேயே நெளிஞ்சுக்கிட்டே நிற்பாங்களாம். ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் செஸ்ட்டை காட்டிக்கிட்டு நம்மகிட்ட வேற ஒரு மாதிரி பண்ணான் அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்புறம் வந்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா லைட்டை வேற பிக் பாஸ்லாம் ஆஃப் பண்ணி வெளியே போங்கடான்னு விட்டதுக்கு அப்புறமா கதவை எல்லாரும் சாத்திட்டு போனதுக்கப்புறம் உள்ள இருந்து அவங்க லாக் பண்ணிப்பாங்க. அதை சாத்தாம இவங்க அப்படியே சைலண்டாவே வச்சுக்கிட்டு இன்னொரு கண்டஸ்டன்ட்டை ஒரு அப்படியே கண்ணை காட்டுவே கையை எழுப்பாங்களாம், உள்ள போவாங்களாம். அதுவும் அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த மோட்டார் செட்டுக்குள்ள இந்த வயல்வெளியில வந்து பம்பு செட்டுக்கு பின்னாடி போய்லாம் வந்துட்டு ஒதுங்குவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோல வந்து பேசுற பாலவ பம்பு செட்டு பின்னாடி மோட்டர் என்ன பேசுறீங்க? ஏய், வாயில ஏதாவது வந்துடும், எனக்கு அசிங்கமா கேட்பேன். நீ பண்ணதை தாண்டா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டஸ்டன்ட்டுங்களே இவங்க வந்துட்டு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாருங்களேன். எவ்வளவு டேய் நீ கேவலமா நடந்துக்கிட்ட அத அவங்க சொல்றாங்க. எவ்வளவு பிற்போக்குத்தனமா இவங்களாம் ஆக்குறாங்க. ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே வந்துட்டு இது வந்து இதுவா, இது வந்து அதுவா? we are just friends.
அப்புறம் ஒரு சீன் கட்டு ஓப்பன், இன்னொரு இடத்துல we are more than friends கட்டு ஓப்பன். பேபி என் ஃப்ரெண்ட சத்தியமா எவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்கிற ஒரு பொண்ணா இருந்தாலும், எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க. பசங்கலாம் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க. நெறைய பொண்ணுங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எவளையுமே நான் பேபின்லாம் கூப்பிட மாட்டேன். என் ஆள கூப்பிடுவேன். என் பொண்டாட்டிய கூப்பிடுவேன். எனக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்கள தான் நான் பேபின்னு கூப்பிடுவேன். நான் போயிட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் பேபின்னு கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். மோர் தேன் ஃப்ரெண்ட் அத டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரிம்மா, நீ டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பண்ணாம போ. ரூல்ஸ மதிச்சுட்டு என்ன வேணா பண்ணு. நீ ரூல்ஸையும் மதிக்க மாட்ட. உன்ன யாராவது கேள்வி கேட்க வந்தா, ஏன் ஒரு 2 பேர் சேர்ந்து பேசினாலே இத தப்பா பேசுற இந்த உலகத்துல ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 4 பேர் நீங்க தான் அப்படிம்பீங்க. எவ்வளவு சுத்தி முத்தி பார்த்தா, நீ வந்து ஒரு பெரிய ஹிப்போக்ரிட். நீ வந்து ஒரு பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற ஒரு கேவலமான ஒரு பொண்ணு. அப்படிங்கிறத நீயே ப்ரூவ் பண்ணிட்டு இருப்ப. அப்புறம் அத நாங்க கேள்வி கேட்டா மட்டும் உனக்கு கோவம் வரும்ன்ற மாரி 2 கேரக்டர் இருக்குல்ல. இந்த கேரக்டர கேள்வி கேட்க, இப்ப நான் பேசுறேன்ல இந்த மாரி உள்ள ஒரு தைரியமா, நீ பண்றதெல்லாம் மட்டும் அத பத்தி பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருதா? அப்படின்னு நின்னு அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. வாரம் ஆக அவங்கள எதிர்க்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே போகுது. வாரம் ஆக அவங்க அநியாயம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, இவன் கூட பேசினா நம்ம அசிங்கப்படுத்திருவான். இவன் கூட பேசினா அப்போ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரோட்லலாம் குடிகாரன் இப்ப நான் கூட வந்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பஸ் ஏறதுக்காக நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரோட்ல ஒருத்தர் வந்துட்டு வீடு இல்லாதவோர், யாரும் ஆதரவற்றோர் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப சரியான போதையில சரக்கு ரொம்ப லோக்கல் சரக்கு போல. என்ட்ட அட்லீஸ்ட் கேட்டிருந்தா கூட நான் ஏதாவது வீட்ல இருந்து வரும்போது கொஞ்சம் நல்ல சரக்கா, ஃபாரின் சரக்கா எடுத்து வந்து குடுத்துருப்பேன் ஒரு 2 மூடி அவருக்கு. லோக்கல் சரக்கு அடிச்சுட்டு வந்து குப்புன்னு வாடை அந்த ரூ. 130 ரூ. 150 குவார்டர் போல இருக்குது. ஐயோ! வாடை தாங்கல எனக்கு. நான் யார்றா இவரு நினைச்சுட்டு அமைதியா நின்னுட்டுருந்தேன். வந்து இப்படின்னு காசு கேட்டாரு. நான் உடனே இல்லங்க போங்க அப்படின்னு சொல்லி அசிங்கம்லாம் படுத்தல நானு. அப்படி பார்த்துட்டு இல்லங்க போங்க சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நான் அப்பதான் பஸ் ஏற போறேன் டிராவல் பண்றதுக்கு. என்னைய பார்த்து அவரு, "செத்து போயிருவ நீ. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நாசமா போவ. செத்துருவடா நீ செத்துருவடான்னு ரூ. 10 சொல்றான்." என்ன பஸ் ஏறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன்னு ரூ. 10 சொல்றான் அப்படின்ட்டு அவனே சரி ரூ. 10 காசை குடுத்துருந்துருக்கலாமோ, இப்படி திட்டு வாங்குறமேன்ட்டு காதுல ஏக்காத மாரி போயிட்டேன். இப்ப நான் அவர்கிட்ட போயிட்டு, "ஏய் எது செத்துருவேனா? யார்கிட்ட வந்து செத்துருவேன்னு சொன்ன? ஏய் யார் தெரியுமான்னு போனா, ரோட்ல போய் பிச்சைக்காரனோட சண்டை போட்டுனுக்கிறான்னு சொல்லி என்ன கேவலமா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப நான் அவர் இவ்வளவு நேரமா நான் அவர அசிங்கமா பார்க்கல. நான் அவர ரொம்ப சாதாரணமா பார்த்தேன். ஆனா நீ வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழுக்கா, ரொம்ப இதுவா உன் மேல ஒரு குப்புன்னு வாடை வருது. அதுதான் முக்கியம். சரக்க போட்டுன்னு வந்து என்ன பார்த்து காசு குடுக்காதனால என்னைய நீ செத்து போயிருவாடான்னு சொல்றதுக்காக சண்டை போட்டா, இப்ப எனக்கும் உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். சரி ஓகே ஏதோ அவர் வாழ்க்கையில அவர் என்ன நிலைமையோ பாவம்பா கஷ்டப்படுறாரு. சரி போன்னு போயிடுறேன் நான். அந்த மாரி உன்ன பார்த்து நான் ஒதுங்கி போறேன். பார்வதி கமருதுன்ற 2 பேர பார்த்து இந்த வீட்ல இருக்கிற யாருமே கேள்வி கேட்கல அப்படின்னா, நான் உன்ன ஒதுக்குறேன்னு அர்த்தம். ஆனா, இது வெளிய ஓகே. இப்ப நான் அவர ஒதுக்குனனால, சரி நமக்கு எதுக்குடா மாரி அவர அசிங்கமா இன்னும் 4 வார்த்தை அசிங்கமா கேட்டா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்களே, அப்படின்ட்டு நான் ஒதுங்கி போறேன். அது என் வாழ்க்கையில ஓகே. பிரியா பண்ணலாம், பாலா பண்ணலாம். நீ கண்டஸ்டன்ட். உன் கண்டஸ்டன்ட் உன்னைய தாண்டி ஓவரா ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் நாளுக்கு நாள் பண்ற அநியாயத்த தட்டி கேட்காத இடத்துல நீ இருந்த அப்படின்னா, அடுத்த வாரம் நீ வெளிய எங்க கூட உட்கார்ந்து ஆடியன்ஸா பார்த்து கை தட்டிக்கிட்டு இருப்ப. சரியா? அப்ப அத புரிஞ்சுக்கணும்ன்றது தான் இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ட்ட இருக்கிற பிரச்சனை. இத வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பரா அட்ரஸ் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னாரு? இந்த வீட்ல வந்து 2 பேர் பண்றத தட்டி கேட்கறதுக்கு உங்க 13 பேர்னால சாரி வினோத் இந்த பக்கம் இருக்கிறாரு 12 பேர். உங்க 12 பேர்னால இது முடியல. கன்டென்ட் குடுக்குறாங்க. வச்சு செய்றாங்க அவங்க 2 பேர் உங்க 12 பேர். என்னன்னு கேட்க முடியல. ஒரு சரியான பனிஷ்மென்ட்ட குடுத்து அவங்கள வந்து தண்டிக்க முடியல உங்கனால. நீங்கலாம் என்ன கண்டஸ்டன்ட்ன்னு கேட்டாரு. அப்ப அதுதான் நம்ம முக்கியமா இந்த இடத்துல கவனிக்கணும். ஸோ இது கண்டஸ்டன்ட்ஸ் மேல இருக்கிற பிரச்சனை தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். இவங்கள வந்துட்டு எலிமினேட் பண்ணாததுக்கும் காரணம் இவங்க தான். இவங்கள வந்து இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த மத்த கண்டஸ்டன்ட்ஸ் இவ்வளவு டப்பாவா இருக்கிறனால, பிக் பாஸ்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அந்த 2 பையங்க பண்ற வேலைலாம் வீட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. எக்ஸாக்ட்லி. அதனால எல்லாருக்கும் பிரஷர் தான் ஆகுது. இதுல வேற அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு எஃப்ஜே வந்து ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என் வீட்டை பத்தி இழுத்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, என் வீட்டை இழுத்துட்டேன்னு இந்த நேஷனல் டெலிவிஷன் முன்னாடி இப்படிலாம் பேசலாமான்ற வேற சொல்லியிருக்காங்க. அது மாதிரி
தன் மேல என்ன இருக்கு என்ன பிழைகள்னு பார்க்கல. பட் ஆனா எண்ட் ஆஃப் த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ பிரேக்கப் மாதிரி என்னவோ நடந்துச்சு. அது என்னன்னு எனக்கு புரியல. இந்த ரிலேஷன்ஷிப்பே புரியல. ஏங்க இத்தனை நாள் அந்த ஷோ பாக்குறீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாது. என்னங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. அத பாருங்க, நல்லா பாருங்க. கடைசியில கூட மண்டைய தான் கழுவுறாங்க இவங்க. அ அ பாரு, நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். ஆஹா! பிரேக்கப் பண்ண போறான். எப்படி பாருங்க ஒரு தந்திரத்த பாருங்க. ஆஹா! இவன் வந்து நம்ம பேச வேணாம்னு ஒதுங்க போறான் போல இருக்குது. ரைட் ஓகே புடிச்சிட வேண்டியதான். ஏய் நானும் அதான் சொல்ல வந்தேன் கமருதீன். நம்ம பேசாம கொஞ்ச நாளுக்கு ஆமா. நம்ம பேசாம போட்டாச்சு 1. 2வது ஆமா பாரு, ஓகே ஆமா கரெக்ட் பாரு. ஓகே பாரு, சரி பாரு பாய். நான் உடனே பாய்ன்ட்டு போறேன். சரி கமருதீன், இப்ப நீயும் நானும் பேசாம இருக்கிறதுனால என்ன மாறிட போகுது? மாறாது. நீ அங்கிட்டு போய் திருந்த போற. நீ நல்லவனா இருக்க போற. நான் யார கெடுக்கிறது? நான் யார நாசமாக்குறது? யார் வாழ்க்கையில விளையாடுறது? எனக்கு வந்து என்னுடைய கேம் ஸ்டைலே அதுதான். எவனாவது ஒருத்தன நாசமாக்கி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவன வந்து கேவலப்படுத்தி, என்னோட சேர்த்து 2 பேரும் சாக்கடையில விடுறது தான் என் கேம். அப்ப நான் யார இப்ப புடிச்சு இதுக்கப்புறம் கமருதீன் 69வது நாள் கமருதீன். இப்ப வந்து நீ என்ன விட்டுட்டு போனா, இதுக்கப்புறம் நான் இந்த 31 நாள்ல யார புடிச்சு சாக்கடையில தள்ள ஆள் தேடுவேன்? எல்லாருமே தெளிவாயிட்டானுங்க கமருதீன். யோசிச்சு பார். ஓகே. அதுதான் உன் முடிவுனா? அப்படின்னு ஒரு பிட்டு. இவரு உடனே கடைசியா இவரு மாத்துறாரு. இவரு உடனே. சரி எனக்கு கொஞ்சம் டைம் குடு சரியா? டைம் குடு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய போய் பேசிக்கலாம். இப்ப அப்படி பண்ண உடனே, சரி கொஞ்சம் டைம் குடு பேசலாம். மேடம் மறுபடியும் அவங்க வேலைய மேனிபுலேஷன் வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அங்க. அடுத்து. சரி ஓ! அப்படியா? நம்ம வந்துட்டு பேசலாம் வேணாம். அப்படி ஒண்ணும் நீ கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சுலாம் என்ட்ட பேச வேணாம் கமருதீன். அடுத்த பாயிண்ட். அங்க 3வது ஸ்டெப் இப்போ. ஸ்டெப் 3. நீ ஒண்ணும் அப்படி யோசிச்சு என்ட்ட பேச வேணாம். பேசாம முடிவு பண்ணிட்டல, ஒரேடியா நம்ம நிறுத்திக்கலாம். மொத்தத்தையும் நிறுத்திக்கலாம். என்ன இவன் இப்படிலாம் நம்ம கூட இங்க இருந்துட்டு, அப்படிலாம் நம்ம கூட அங்க இருந்து, சரி ஓகே. இங்க தான் இல்ல. வெளிய வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இவன் வேற மாரி வருது வாயில படம்ன்ற ஒரு டயலாக்லாம். அத தவிர்க்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இது இப்ப இல்லனாலும் அதுக்காவது இருக்குமேன்னு பார்த்தா, இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்ற மாரி வந்து, இவரு என்ன பண்ணிடுறாருன்னா, கமருதீன் வந்து ஏம்மா ஏன் அதுக்கு போய் சரி விடு. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து யோசிப்போம். இந்த ஒரு வாரம் பார்ப்போம். வெளிய போய் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் குடு. சரி இப்போ 1 வாரம் மட்டும் பேசாம இருப்போம். எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் யோசிப்போம். இல்ல வேணாம். அப்புறம் அதையும் குறைச்சுட்டாரு. அம்மா கொஞ்சம் டைம் குடும்மா. ஏம்மா நீயும் என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னோனே இவங்க உடனே, சரி ஓகே. இவன் இதுக்கப்புறம் அவ்வளோதான். வலிக்கு வந்துட்டான். இவன் லைட்டா போற வந்துருவான். மாரி உட்காரச்சாச்சு. இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய பார்த்துட்டு, இப்ப இந்த இடத்துல எபிசோட் எண்டுக்கு ஏதாவது ஒண்ணு போடணுமே. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். நம்மள வச்சு முடிப்பானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். அது என்ன பாட்டு அது? எனக்கென யாரும் இல்லைன்னு. எனக்கென யாரும் இல்லையே. உள்ள லைட்டா அப்படி ஒரு 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 வாய்ஸ் ஓவர கொஞ்சம் லைட்டா இது பண்ணிட்டு, அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எபிசோட். இத போய் நீங்க ஏதோ பிரேக்கப்னு பேசிட்டீங்க. பிரியா வெறுப்பாயிருமே. ஒரு 350 கிலோமீட்டர் அந்த பக்கம்ன்ற தைரியத்துல பேசாதீங்க. இத தாண்டி ஒண்ணும் நடக்கல. என்ன பேசுறதுன்னு தெரியல. நடுவுல அமித் தான் வந்து பயங்கரமா வாங்குனாரு. கான வினோத்தும் வாங்கினாரு. எல்லாம் என்ன ஃப்ரெண்டுன்னு கேட்டுட்டாரு. இத தாண்டி ஏதாவது இருக்கிறதா? இல்ல இப்ப நாளைக்கு நான் எப்படி ஒண்ணு போகும் சொல்றேன். இந்த கோர்ட் டாஸ்க்கு? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பாரு பேசுனது கேட்கலன்னு சொல்லி அவங்கள மைக்க கழட்டி வச்சுட்டு, ரொம்ப கலாய்ச்சாரு விஜய் சேதுபதி. சூப்பர், வெரி குட். செம்மையா பண்ணாரு. மைக்கே வேணாம் தானே நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு மைக் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வைக்க வச்சுட்டு, அவங்கள பேச விட்டு, கேட்கலன்னு கலாய்ச்சது சூப்பரா இருந்துச்சு. அவமானப்படுத்துனீங்க, அசிங்கப்படுத்துனீங்க, வச்சு செஞ்சீங்க. எல்லாம் ஓகே. இது போதுமா? அதான் கேள்வி. இது போதுமா? ஆடியன்ஸா எங்களுக்கு இது நல்லா இருந்துச்சு. சூப்பர், வெரி குட். ஆனா படத்தோட கிளைமாக்ஸ் இன்னும் வரலையே. கிளைமாக்ஸ் என்ன எங்களுக்கு? நல்லா ஒரு அடுத்த 1 வாரத்துக்கு அந்த அமித் சொன்ன ஒரு பனிஷ்மென்ட்ட நீங்க 2 பேரும் கேட்காம இருந்தீங்களே, அத இப்ப நான் சொல்றேன். அடுத்த 1 வாரத்துக்கு நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. அத மீறி நீங்க 2 பேரும் பேசுறத நான் பார்த்தேன்னா, பிக் பாஸ் உங்க 2 பேர்ல ஒருத்தர வீட்டுக்கு அனுப்பிருவாரு. அது யாருன்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இந்த மாரி ஏதாவது ஒண்ண கொண்டு வாங்க சார். கேம நீங்க அவங்க தான் இன்ட்ரஸ்டிங் ஆக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இன்ட்ரஸ்டிங் 2 கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியும். அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பண்ணவே முடியாதுன்னு திமிரா பேசின பார்வதி, பண்ண முடியும்னு பிக் பாஸ் நீங்க பண்ணுங்க. டாஸ்க் பார்ட் ஆஃப் த டாஸ்க். பண்ணி தான் அவன பண்ணுங்க. அப்ப அந்த பண்ண மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
போட்டுறான். இதுதான் பண்ணி ஆகணும் இல்ல. வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அத பண்ணாம கடைசி எபிசோட் எண்ட்ல கமருதீன், பாரு மைக்க போட்டுக்கோங்க. நாளைக்கு பேசுவோங்க எல்லார்ட்டயுமே அப்படின்ட்டு போயிட்டாரு. இது போயிட்டு வாங்க செல்ல குட்டிகளா நாளைக்கு வந்து அப்படின்னு கண்டினியூ சொல்லி குடுப்பீங்களா? அனுப்பிச்சிட்டாரு. நிஜமாவே நாளைக்கு எதனா ஒரு வெயிட்டா இத விட இன்னொன்னு வச்சு இந்த வீக் எண்டுல அந்த ஏன்னா ரியலைசேஷன்ன்றது ஒண்ணு இல்ல பிரியா. நீங்க நல்லா பாருங்க. ரியலைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாவே இல்ல அவங்ககிட்ட. கடைசியா அந்த மைக்க மாட்டிங்கன்னு சொன்னதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு விஜய் சேதுபதி போனதுக்கப்புறமா, அப்பாடா! ஏம்மா எப்படிம்மா உனக்கு சிரிப்பு வருது முகத்துல? சார் தேங்க் யூ சார் அப்படின்னு மைக்க மாட்டிக்கிறீங்க. ரியலைசேஷனே இல்லையே. சாரியாவே நீங்க ஃபீல் பண்ணலையே. தப்பையே நீங்க உணரலையே. எப்படி உங்கள வந்து உ உ பிக் பாஸ் பண்ணதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. கண்டஸ்டன்ட்ஸ் குடுத்த பனிஷ்மென்ட்க்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்ப வந்துட்டு விஜய் சேதுபதி உங்கள கூப்பிட்டு வச்சு வந்து மைக்க கழட்டி வச்சு உங்கள வச்சு செஞ்சிருக்காரு. அதுக்கும் உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் இல்ல. கடைசியில அப்பாடா! எனக்கு இப்பதான் வந்து இதுவே வந்த மாரி இருக்கு. ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கிறீங்களே இந்த மைக்க மாட்ட வச்சதுக்கு அப்புறமா கூட, இந்த மைக் வச்சதுமா மாட்டிக்கிட்டு, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு ஓரமா போய் 5 நிமிஷம் உட்கார்ந்திருந்தீங்கன்னா கூட அது வந்து நம்பியிருப்பாங்க. அவங்கள ஒரு மனுஷன் நம்பியிருப்பாங்க பார்க்குறவங்க. இவ்வளோ சொரண கெட்டு போய் ஒரு கண்டஸ்டன்ட்ன்றது கூட பார்க்காம உங்களுக்கு மைக்க கழட்டி வச்சு ஒரு ஹோஸ்ட் வச்சு செய்றாரு. வெட்கமா இல்ல? கொஞ்சம் கூட வெட்கம் வேணாம். சூடு சொரணை வேணாம். இந்த பிக் இல்லையே பாஸோட அவங்கதான் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும். இந்த 2 பேருமே. அதுவும் இந்த பார்வதி. இதுக்கு ஒரு வெளிய ஒரு ஆர்மி வாயில தான் வந்துற போகுது. ஏன்னா மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த பாரு இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, வினோத் ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி. என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு நட்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு, நீங்க 2 பேரும் பண்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 பேரையும் கெடுக்குறீங்க நீங்க. ஒரு நண்பன்னா என்ன பண்ணணும் நிஜமா? பண்றத தப்புன்னு சொல்லணும். கரெக்ட்டா கேட்டிருக்காரு அவரு. எப்படி சொல்லுவீங்க? டேய் 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 ஏன்டா இப்படி பண்ற? சும்மா இருடா. எப்படிங்க இப்படிப்பட்டவன் எப்படிங்க நண்பனா இருக்க முடியும்? என் பக்கத்துல ஒரு நண்பன் நாளைக்கு இருக்கிறான். அவன் வந்துட்டு ஒரு பொம்பளைய பார்த்து கேவலமா பேசுறான். ஆம்பளையாவே இருந்துட்டு போட்டும். யாரையோ பார்த்துட்டு கேவலமான ஒரு சொல்ல வச்சு பேசுறான் அப்படின்னா, "டேய் டேய் டேய் நீ பண்றது தப்பு மச்சான். கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஃப்ரெண்டுங்க இருக்கான். சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா அவன. அசிங்கமா போயிரு. பண்ணாத. பண்ணானா பண்ண எதுடா பண்ற நீ?" அப்படி நான் உரிமை எடுத்து அவன் பண்ணக்கூடாதுன்றத நான் மேக் ஷூர் பண்ணுவேங்க. அப்படி பண்ண முடியாம இவரு கூட சேர்ந்துட்டு, "ஏன்டா அங்க பாரு மண்டபத்துக்கு பாரு" கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தாரு இவரு. வினோத் நடிக்கிறாரு. வினோத் வந்து ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர்ல தப்பா கைட் பண்ணப்பட்டுட்டார். அத ஒத்துக்கணும் அவரு. உட்கார்ந்துட்டு இவரு கூட உட்கார்ந்துட்டு அங்க பாரு திவ்யா கணேஷ் போய் புலம்பிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ, அமித் கிட்ட. "எப்படிங்க ஒரு கேப்டனா நீங்க இத கேள்வி கேட்காம போனீங்க?" அதுக்கு வினோத் கமெண்ட் அடிக்கிறாரு உள்ள உட்கார்ந்துகிட்டு. "வினோத் மாட்டிக்கிட்டாரு பாரு இப்ப அங்க" அப்படின்னு. அப்போ உங்க ஃப்ரெண்ட் பண்ண தப்பு அவரு ஃப்ரெண்டா நீங்க கூட இருக்கறனால உங்களுக்கு தப்புன்னே தெரியல. உங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சிருந்திருக்குது. இதே வேற யாராவது பண்ணியிருந்தா தப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். வேற யாராவது உங்களுக்கு பண்ணியிருந்தா தப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். இல்ல உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு இத வேற யாராவது பண்ணியிருந்தா உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு புடிச்சவங்க வேற யாருக்கோ இத பண்ணனால உங்களுக்கு தப்பா தெரியல. அத வந்து சூப்பரா அட்ரஸ் பண்ணாரு. அந்த விஷயத்துல நான் வந்து பாராட்டுறேன். அது ஒண்ணு. அடுத்தது. இந்த வீட்ல இருக்கிற யாருமே இத கேள்வி கேட்கல. அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி கேட்டது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இது வந்து இவங்க ரியலைஸ் பண்ண போறதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து என்ன மனுஷ பிறவியே கிடையாது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவனுங்கலாம். அவன விட்டுருங்க. சொல்றேன்றதே கிடையாது அவங்களுக்கு. அத விட்டுருங்க. ஆனா, இது ஒரு நல்ல விஷயம். இத வந்து நம்ம வாரம் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். பல தடவ கேட்டுருக்கோம். எனக்கு ஒண்ணு நடந்தா மட்டும் தான் கேள்வி கேட்பேன்ற ஆட்டிட்யூட் எங்க இருந்துங்க இவங்களுக்கு வந்துச்சு? பக்கத்துல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்ட பார்த்து இன்னொருத்தன் கேவலமா பேசுறான், தப்பா நடத்துறான் அப்படின்னு சொன்னா, எந்திரிச்சு நின்னு கேள்வி கேட்காத ஒரு மு மு மோசமான சீசன் இந்த சீசன் தான் நம்ம எத்தன தடவ பேசியிருந்திருப்போம் பிரியா. ஆமா. அப்ப அத வந்து இன்னைக்கு அவர் அட்ரஸ் பண்றாருன்றது எனக்கு ரொம்ப அப்பா பரவால்ல. இது வந்து ஒரு வழியா அட்ரஸ் பண்ணாரே இவரு. குரூப்பிசம் பண்ணாதீங்கன்னு தான்டா சொல்றோம். ஆனா, அந்த குரூப்பிசம்ங்கிறது இங்க இப்ப வந்து வேற ஒருத்தன் தப்பான காரணத்துக்கு பண்ணும்போது, அந்த கேள்விய கூட நீங்கலாம் ஒண்ணு சேரலாம். நீங்கலாம் என்னடா கண்டஸ்டன்ஸ்ன்னு நம்ம இத்தன நாள் கேட்ட கேள்விய இன்னைக்கு விஜய் சேதுபதி கடைசியா கேட்டாரு. அதையுமே வந்து நான் ரொம்ப வெகுவா வந்து பாராட்டுறேன். இந்த விஷயங்கள்ல விஜய் சேதுபதிக்கு ஃபுல் மார்க்ஸ். டைரக்ஷன் டீமுக்கு, கன்டென்ட் டீமுக்கு ஃபுல் மார்க்ஸ். இதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதுக்கும் நம்ம வந்து ஒரு இக்கு வைக்கிறோம். என்ன அப்டின்னா, அகைன் இதெல்லாம் தாண்டி கடைசி நீங்க எபிசோட் என்ட்ட எப்படி முடிக்கிறீங்க? உங்க 2 பேரும் மைக்க மாட்டாதீங்க. அப்படியே இருங்க. நான் நாளைக்கு வந்து உங்கள பார்க்குறேன். அப்படி சொல்லியிருந்திருக்கணும். ஏன் தெரியுமா சொல்லல? உட்டுட்டு போனா இவனுங்க ராத்திரிலாம் என்னென்ன பண்ணுவானுங்களோ அப்படின்ற பயத்துல இவனுங்க வந்து இப்படி சொதப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் வேற ஏதாவது பனிஷ்மென்ட்டாவது குடுத்துருந்துருக்கணும். நீங்க என்கிட்ட 2 பேரும் பேசாதீங்க. நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன். அப்படிங்கும்போது ஒரு எபிசோட முடிச்சிருந்திருக்கணும். பார்வதி, கமருதீன் மைக்க மாட்டிக்கங்க. உங்க எல்லாரையும் நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பாய்னா இது என்னங்க எண்ட் ஆஃப் தி எபிசோடு. ஆக்சுவலா கிரியேட்டிவ் டீம் வந்து கிரியேட்டிவா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அப்படின்றத வந்துட்டு இவரு கேள்வி கேட்ட அந்த விஷயத்த நான் எப்படி பாராட்டினேனோ, அதே அளவுக்கு வந்துட்டு
திவ்யாக்கான ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நல்லா கவனிச்சிருக்கீங்க. திவ்யா வந்து இதுக்கு முன்னாடி வாரத்துல கூட வேற ஒருத்தங்களுக்கு இதே மாதிரி ரம்யா கேப்டன்சியா இருந்து ஒரு கேப்டன் அவ கத்தி கத்தி கூப்பிடுறா, அவளுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டு வரிஞ்சுக்கிட்டு அவங்க நின்று, அதனால இவங்களுக்கும் கமருதீனுக்கும் சண்டை வந்து, அதனால இவங்க அவ்வளவு விஷயங்களை சந்திச்சாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு கண்டஸ்டன்டா அடுத்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது கேள்வி கேட்க வந்த அந்த மனசு திவ்யா கிட்ட பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதை இன்னைக்கு விஜய் சேதுபதியும் வந்துட்டு அட்ரஸ் பண்ணார். போன வாரம் அவங்க உங்களுக்கு தான் இருந்தாங்க, நீங்க அவங்களுக்காக நீங்க நின்னீங்களான்னு ரம்யாவை பார்த்து கேட்டாங்க, சாண்ட்ராவை பார்த்து கேட்டாங்க. உங்க ஃப்ரெண்டு நீங்க விட்டு போயிட்டாங்க, ரைட், ஃப்ரெண்டு இப்ப இல்ல, அதுக்காக அவங்க ஒரு அநியாயம் என்ன கேள்வி கேட்காத, நீங்க எல்லாம் என்னங்க மனுஷன் அப்படின்னு சொல்லி கேள்றாங்க. அதுவும் சூப்பரான ஒரு மேட்டர். அது எல்லாமே வந்து திவ்யாக்கான ரெஸ்பெக்ட் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அதை அவங்க காப்பாத்திக்கணும். சாண்ட்ராட்ட இருந்து விலகி வந்து பார்வதி இருந்து விலகிட்டு வந்தது சூப்பர், வெரி குட். இப்ப திவ்யாவோட ரியல் கேம் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதை இப்படியே அவங்க விளையாடணும். கரெக்டா ஆடிட்டு போனாங்கன்னா, நேர்மையா நியாயமா இருந்தாங்கன்னா திவ்யாக்கு எல்லாமே நடக்கும். இந்த டாக்ஸிக் கேங்குன்ற இந்த இது இன்னைக்கு உடைஞ்சிருக்கு. டாக்ஸிக் கேங்ன்றது நிஜமா பிரஜின் வெளியே போனதுனால சூப்பரா இப்போ உடைஞ்சிருக்குது. எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்னும் பார்வதி, சாண்ட்ரா எல்லாம் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. பட் திவ்யா வெளியே வந்தது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாளைக்கு எபிசோட்ல என்னங்க பண்ண போறீங்க? அவ்வளவுதான். இந்த ஒரு வாரம் நடந்துச்சு இந்த டாஸ்க், சோ கால்டு கோர்ட் டாஸ்க், அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்னெல்லாம் கேஸ் போச்சு, அதுல எப்படிலாம் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன பேச முடியும், அவ்வளவுதான் இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுது? எழுதி போட்ட 40 லெட்டர்ல வெறும் 3 லெட்டரை வச்சு 3 நாள் முக்குன்னு முக்குனானுங்களே, இதுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பிரியா. நாளை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் முடிஞ்சு நம்ம சந்திப்போம். See you then. Bye bye.